நார்மலா யாராவது வீட்ல குழந்தை பொறக்கும்போது, அந்த குழந்தை அப்பா மாரி இருக்கு, இல்ல அம்மா மாரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா யாராவது அந்த குழந்தையோட தல சைஸ் நார்மலா இருக்கா அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நார்மலா உங்க குழந்தைங்கள நீங்க டாக்டர் கிட்ட கூட்டு போம்போது பார்த்திருப்பீங்க. இந்த வேக்சினேஷன் டைம்லாம் அவங்க தலைய சுத்தி ஒரு டேப் மாரி வச்சு, ஒரு மெஷர்மென்ட் எடுத்து ஒரு சார்ட்ல பிளாட் பண்ணி பார்ப்பாங்க. இத தான் நம்ம ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஒரு குழந்தை பொறக்கும்போது இது அரவுண்ட் ஒரு 35 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் ஒரு அடல்ட்டாக வளரும்போது ஒரு 55 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகணும். இந்த இன்க்ரீஸில் அந்த ஃபஸ்ட் 10 to 12 சென்டிமீட்டர்ஸ் அந்த சைல்டோட ஃபஸ்ட் 1 year ஆஃப் லைஃப்லேயே நடக்கும். அந்த ரிமைனிங் 5 to 10 centimeter happens gradually over the next probably few years of time. The major factors which are driving this growth are going to be the brain growth, the bone growth, the fluid movement around the brain. இதை தவிர, of course, the nutrition and genetic factors also play a role. But the most important factor இது எல்லாத்துலேயுமே is going to be your brain. And மீதி factor எதுலையாவது ஒரு தடையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா it will indirectly affect your brain growth. உங்கள் குழந்தையோட ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸும் நார்மலாக இருக்கான்னு தயவு செய்து கவனம் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.